சரி, இன்னைக்கு என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில், நம்ம சொன்னது நடந்துச்சா இல்லையா பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துட்டு இருக்க சார்ட் வந்து நிஃப்டியோட சார்ட்டு. சரி, இன்னைக்கு காலையில் ஒரு விஷயம் இருந்துச்சு மார்க்கெட்டில், என்னென்னு நீங்கள் ஃபைன் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அதாவது மார்க்கெட் இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜாக இருந்தால் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கோம். இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ்னா என்ன அப்படின்றத நான் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ்லையும் நிஃப்டி நெகட்டிவ்லையும் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாதுன்னா, ரெண்டு பேரும் ஹியூஜா, இவர் வந்து -5ல் இருக்காங்க, பேங்க் நிஃப்டி எவ்வளோவில் இருக்குது, 300 பாயிண்டில் இருக்குது. ஸோ இதுதான் இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இவங்க எவ்வளோ இருந்திருக்கணும் அப்படின்னா, அவங்க 300னா இவங்க 150 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருந்திருக்கணும் நிஃப்டி. அப்படி இல்லை, அதனால அது இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ். அப்படி இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜ் இருந்ததுன்னா மார்க்கெட்டில் ப்ரீமியத்தை கறப்பாங்க. சரி, இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது, அதை என்னன்னு பார்த்துடலாம். எதில் கறப்பாங்க, ஏன் கறப்பாங்க அப்படின்னா, இன்னைக்கான எக்ஸ்பைரி இருக்குது, இல்லைனாலும் அது நார்மலாக ப்ரீமியம் கரையும். ஓகே, இது ஒரு அடிப்படை. ஆனால் நிஃப்டி மட்டும் ப்ரீமியம் கரைச்சாங்க, பேங்க் நிஃப்டி ஏன் ப்ரீமியம் கரைக்கல அப்படின்றதான் சுவாரஸ்யம் வந்து அதுதான். நிஃப்டி வந்து நம்ம இடத்துக்கே போல ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் டு ஃபஸ்ட். ஆனால் இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ரீச் டு ஃபஸ்ட் லெவல் ஆல்ரெடி ரீச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் நடந்து மறுபடியும் அகைன் பிரேக் அவுட்டு வி எக்ஸ்பெக்ட். இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 0 to ஹீரோ, நம்ம இடத்துல செகண்ட் ஹாஃபில் நிச்சயமாக வந்து ஒரு பெரிய 0 to ஹீரோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம அதோட வீடியோவில் சொல்லியிருந்தோம். வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி அது நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 13 ரூபா ப்ரீமியம் வந்து நியர்மோஸ்ட் வந்து 156 ருபீஸ் போயிருக்கு. நம்ம அதை பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இடத்துல நம்ம இன்றைக்கி அந்த வாய்ப்பு எங்கெங்கே கிடச்சி அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்தோம்னா, நமக்கான சான்ஸ் இங்கே கிடச்சிது. மறுபடி இந்த இடத்துல கிடச்சது, சரியா, ஹோல்டு பண்ணியிருக்கலாம். அதுக்கு ஏன் ஹோல்டு பண்ணி ரீசன் சொல்கிறேன். அகைன் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இந்த 3 இடத்துல நமக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த இடம் கூட நமக்கு ப்ராஃபிட் இருந்தது, இந்த இடம் லாஸ் இருந்திருக்கலாம், அகைன் இந்த இடம் ஒரு ப்ராஃபிட் நமக்கு. ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் யூஆர் க்ரீன். ஓகே, அதே நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸ் எங்கே கிடச்சிருக்கு, சான்ஸ் வந்து இந்த இடத்துல கிடச்சிருக்கு, அகைன் இந்த பிரேக் அவுட்டில் கிடச்சிருக்கு, அகைன் இந்த பிரேக் அவுட்டில் கிடச்சிருக்கு, இந்த பிரேக் அவுட்டில். ஸோ இத்தனை சான்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த சான்சஸில் ப்ரீமியம் கிடைக்காது, கொடுக்கல. லாஸ்ட் சான்ஸ் மட்டும் தான் ப்ரீமியம் கிடச்சிருக்கு. இதில் மார்க்கெட் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜை அவர் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஷார்ட்டேஜை பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால உங்களுக்கு அந்த இடத்துல ப்ரீமியம் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம அடிப்படையாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதை வந்து நீங்கள் வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும், எப்போ ட்ரேட் பண்ணணும், எப்படி இருந்தால் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் ஜஸ்ட் இந்த 2 கேண்டில் நம்ம எடுத்திருந்தா கூட ஒரு சூப்பரான ப்ரீமியம் ஹோல்டு பண்ணியிருக்கலாம். சரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஜஸ்ட் ஃபார் ட்ரையல் எப்படி இருக்குன்னு பாருங்கள், என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், நான் என்ன பிலீவ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, சரி பார்க்கலாம் எப்படி டார்கெட் போகுமா போகுதான்னு பார்க்கலாம். ஸோ ரீச் ஆகிடுச்சு பாருங்கள். ரீச் ஆனவன் ஜஸ்ட் பிரேக் அவுட் ஆகும். இப்போ ஸோ வெயிட் பண்ணுறேன், பிரேக் அவுட்டுக்கு ரீடெஸ்ட் ஆகுது. ஆனால் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் பிரேக் அவுட், அதாவது டவுன் சைடில் பிரேக் அவுட். ஏன்னா இண்டெக்ஸில் ஷார்ட்டேஜ் இருக்கிறனால கண்டிப்பாக புட்டில் தான் கவர் பண்ணுவாங்கன்றது எனக்கு ஒரு பேசிக் ஐடியா இருந்துச்சு. ஸோ அதனால் புட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணேன் நான். ஸோ அதனால் புட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். இதில் அடிப்படைனா புட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். ஜஸ்ட் இந்த பிரேக் அவுட்டோட ரீடெஸ்ட் இருக்கு இல்லையா, இதில் நான் வந்து ஒரு 20 லாட்ஸ் பை பண்ணுறேன். சரி, பை பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 40 ரூபாவில் பை பண்ணியிருக்கேன், சரிங்களா. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 40 ரூபாவில் 149 நம்ம சொல்லியிருந்தோம், 149 சொல்லியிருந்தோம் அதோட ப்ரீமியம் கோனு. ஆனால் இந்த லைனில் இருந்ததுன்னா செகண்ட் ஹாஃபில் தான் கிடைக்குது. ஸோ நம்ம எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை, ஒரு 100 பாயிண்ட் நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ நம்ம டார்கெட் வந்து 40, ஒரு 1x எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுனால ஒரு 100 பாயிண்ட் நம்ம டார்கெட் நம்ம இங்கே பிளான் பண்ணோம். ஆனால் 100 பாயிண்ட் போச்சான்னு பாருங்கள், எப்படி போச்சுன்னு பாருங்கள். ஆனால் இது 156 பாயிண்ட், அதுக்கப்புறம் 50 பாயிண்ட் மூவ் பண்ணியிருக்கோம். போச்சான்னு பாருங்கள். இது நான் எடுத்ததை நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள், பாசிட்டிவில் இருக்குது, அகெயின் நெகட்டிவ் ஆகுது. சொல்லப்போனால் 13 ரூபாய்க்கு வந்துடும் மார்க்கெட்டு, புரியுதுங்களா. அகெயின் 13 ரூபாய்க்கு இதில் அடிப்படை என்னென்னா இதுதான் பிரச்சனை. நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்றத சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, பேனிக் ஆகி செல் பண்ணியிருப்போம். எப்படி பேனிக் ஆகி நம்ம செல் பண்ணியிருப்போம். ஆனால் இதில் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஜஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கோங்க. சொல்கிற விஷயம், உங்கள் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து மதிங்கன்னு நான் சொல்கிறேன்.
உங்கள் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் மதிக்கணுன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ இது இந்த பிரேக் அவுட்டு மறுபடியும் மேலே அகைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு மார்க்கெட் மேலே அப்பர் சைடில். ஸோ இந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் பொழுது உண்மையிலே சொல்லுங்கள், நம்ம நார்மலாக எந்த மனநிலையில் இருப்போம், ஐயோ லாஸ் போகுது, நம்ம வந்து லாஸை புக் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். சரியா? பாசிட்டிவ் போயிட்டு இருந்தது மறுபடியும் அப்படியே நெகட்டிவ் ஆகும். ஸோ இப்போ இந்த மனநிலை என்ன, இதுதான் சைக்காலஜி நம்ம சொல்கிறோம். திஸ் கால் சைக்காலஜி. அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பியூரான மனநிலை என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம கேபிட்டல் முதலுக்கே மோசம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட பாதி கேபிட்டல் மைனஸ் ஆயிடுச்சு. நம்ம நிச்சயமாக லாஸை தான் புக் பண்ணியிருப்போம், அதில் மாற்று கருத்தே இல்லை. 15 ரூபாய்க்கு வந்துச்சு மார்க்கெட்டு. என்ன நிலைமையில் நம்ம யோசிச்சு பாருங்க. இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம எங்கே ட்ரேட் பிளேஸ் பண்ணுறோமோ அது மெயின். ஸோ இது நான் தப்பான இடத்துல ட்ரேட் பிளேஸ் பண்ணல, நான் பிளேஸ் பண்ணது கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். ஒரே கேண்டலுக்கு அடிச்சிச்சு பாருங்கள். ஆக்சுவலாக இதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 145 பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த லைன் வந்தால் என்ன மேஜிக் நடக்குன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. ஸோ இதை புரியாமல், அடிப்படை தெரியாமல் எல்லா நாளும் நம்ம ட்ரேட் கிடச்சிரும், எல்லா நாளும் நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னா நிச்சயமாக மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண முடியாது. நம்ம இடம் வந்தால் ட்ரேட் பண்ணலாம், ப்ராஃபிட் பண்ணலாம், அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 28 ப்ரீ மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்குறோம். பேங்க் நிஃப்டி அடுத்த நெக்ஸ்ட் மந்தோட எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நாளிலிருந்து. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா லிக்விட் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்னும் அப்கமிங் 2 வீக்ஸுமே லிக்விட் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். ஓகே, நிஃப்டியில் ரேஞ்ச் பார்த்தலாம் எப்படி இருக்குன்ட்டு. நிஃப்டியில் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. 22,741, 22,843 அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ், 22,398, 22,257 அப்படின்றது சப்போர்ட்டாக இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து ட்ரேட் பண்ணி பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரி தான், நம்ம இடத்துலேருந்து பிரேக் அவுட்டாக கவர் ஆகும்போது உண்மையிலே டீசெண்டான ப்ராஃபிட் இருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. நம்ம ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறவங்க எப்போவுமே க்ரீனில் தான் இருப்பாங்க அப்படின்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டு இருக்கோம். எல்லா நாளும் ட்ரேட் கிடைக்கிறது அப்படின்றத விட நம்ம லைனுக்கு வந்து ட்ரேட் எடுக்கும்போது அது ரொம்ப அப்நார்மல் ப்ராஃபிட் இருக்கும், அதில் மாற்று கருத்தில். சரி, ஓகே. நேற்றே சொல்லியிருந்தோம் எக்ஸ்பிளர் ட்ரேட் பண்ண சொல்லி, எவ்வளோ பேர் பண்ணீங்கன்னு தெரில. இப்போ இது இல்லாமல் இன்றைக்கி நாளைக்கு ஒரு சுவாரஸ்யம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாஜிக்கலாக சொல்கிறேன், இது மேத்தமெட்டிக்கலாக இல்லை. என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நிஃப்டி வந்து இது வரைக்கும் 160 பாயிண்ட் தான் மூவ் ஆகிருக்கு இந்த வீக்கில். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 460 பாயிண்ட் தான் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பல்சரி பேங்க் நிஃப்டி நாளைக்கு ஒரு 600 பாயிண்ட் 200 பாயிண்ட் மூவ் பண்ணணும் அவங்களோட 1000 பாயிண்ட் ரீச் பண்ணுறதுக்கு. ஏன்னா சராசரி வாரத்தின் சராசரி மூவ்மெண்ட் வந்து 1000க்கு மேலே இருக்கணும். ஸோ இப்போ வரைக்கும் கம்மியாக இருக்காங்க. ஸோ இன்னும் நாளைக்கு ஒரு 600 பாயிண்ட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம், மேபி இருக்கலாம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அதே மாதிரி நிஃப்டி பார்த்தீங்கன்னா 160 பாயிண்ட் அப்படிங்கிறனால 500 to 600 இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இவங்கள்ட்ட நம்ம ஒரு 400 பாயிண்ட் to 300 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். லோ டு ஹை ஓவரால் நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இடத்துக்கு வந்து ட்ரேட் பண்ணுங்கள், நிச்சயமாக ப்ராஃபிட் இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.